ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ். பிக் பாஸ் ஹவுஸில் 49th டே. இந்த வீடியோவில் இன்றைக்கி முக்கியமான நிகழ்வுகளை பார்க்க போகிறோம். சண்டே எபிசோட். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டினீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்றைக்கி சண்டே எபிசோடில் 2 விஷயம் இம்பார்ட்டண்ட் மெசேஜஸ். ஒன்று எலிமினேஷன், 2வது வீட்டில் நடந்த சேஞ்ச். இந்த வாரம் எலிமினேட் ஆனது வர்ஷினி வெங்கட். அந்த பொண்ணு வெளில போகும்போது உண்மையிலேயே கஷ்டமாக தான் இருந்தது. பிகாஸ் 2 வாரம் தான் ஆச்சு. 2வது வாரம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் அப் ஆக ஆரம்பித்தாங்க. ஷீ வாஸ் ரியலி என்ஜாயிங் பீயிங் இன் த ஹவுஸ். அப்படியே ஜாலியாக இருந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க எலிமினேட் ஆகி போகும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் அவங்களும் வெளியில் போனாங்க. மற்றவங்கள மாதிரி ஒரு காழ்ப்புணர்ச்சியோடையோ மற்றவங்க மேலே ஒரு கிரட்ஜோடையோ அப்படிலாம் போகலை. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. எல்லாருக்குமா அழகாக பாட்டு பாடி, வீட்டுக்குள்ளேயும் ஒரு பாட்டு பாடினாங்க, ஸ்டேஜ்லேயும் ஒரு பாட்டு பாடினாங்க. பாட்டு பாடி எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணிவிட்டு அவங்க வெளில போனாங்க. இப்போ எபிசோடில் ஆரம்பித்த உடனே இவர் விஜய் சேதுபதி யாரெல்லாம் விளையாடுறாங்க, யாரெல்லாம் விளையாட்டை நிறுத்திட்டாங்க, யாரெல்லாம் ஆரம்பிக்கல, உள்ளேயே போய் நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தார். ஃபஸ்ட்டு ராஜா ராணிக்கு வாழ்த்துக்கள் சொன்னார். உடனே இன்றைக்கி ராணுவுக்கு பர்த்டே சார் அப்படின்னொன்னே ஓகே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் பர்த்டேக்கு முன்னாடியே நீங்கள் இந்த வீட்டில் ராஜாவாக ஆயிட்டீங்க, இதே மாதிரி வெளியுலகத்துலேயும் போய் ராஜாவாகி கோலோச்சரத்துக்கு நான் உங்களை வாழ்த்துறேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு இதோட 50 நாள் முடியுது அப்படின்னு சொன்னார். விஷாலும் ஜெஃப்ரியும் எழுந்து 50th டேக்கு ஒரு சாங் பாடினாங்க. உடனே சிலர் ஆட்டம் இத்தனை நாள்லேயே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத கணிக்கிற மாதிரி ஸ்டோர் ரூம்லேருந்து எல்லாருக்கும் பேட்ச் எடுத்துகிட்டு வந்தாங்க. யாரோட ஆட்டம் எத்தனை நாளில் முடிஞ்சிருச்சு அப்படின்னுட்டு கொடுங்க. எல்லாருக்கும் ஒரு பேட்ச் இருந்தது. நீங்கள் யாருக்கு கொடுக்கணுன்னு விரும்புகிறீங்களோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஃபஸ்ட்டு தீபக்கை சொன்னோன்னே ஒரே வாரத்தில் வர்ஷினி, ஏன்னா அவங்க விளையாடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 1 வீக் கொடுத்தாரு அவர். அடுத்தது மஞ்சரி எழுந்து சௌந்தர்யாவுக்கு 2 வாரம் தான் இவங்க விளையாடினாங்க, அதோட இவங்க ஆட்டம் முடிஞ்சு போச்சு அப்படின்னாங்க. அதுக்கு பின்னாடி சௌந்தர்யா சொல்கிறாங்க, நான் ஓப்பன் அப் ஆகி விளையாட ஆரம்பித்ததே 2 வாரம் கழித்து 3வது வாரத்துலேருந்து தான், இவங்க எப்படி இப்படி சொல்கிறாங்க, எல்லாமே தப்பாக தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சௌந்தர்யாவும் ஜாக்லினும் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ சௌந்தர்யாவும் ஜாக்லினும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க, ஆஸ் அதர் ஹவுஸ்மேட் சேஸ். அடுத்தது முத்து எழுந்து 14 நாள் யாருக்கு, நம்ம அன்ஷிதாக்கு, அதாவது அந்த சம்மந்தி சண்டையில் அதோட அவங்களோட ஆட்டம் முடிஞ்சு போச்சு அப்படின்னாரு. ஆனால் அவங்க சம்மந்தி சண்டை ஃபஸ்ட்டு அவங்க ஆரம்பிக்கலை, அதையே அவங்க திரும்ப 2-3 தடவை மற்றவங்க கிட்ட எல்லாமும் சொன்னாங்க. அண்டு சுனிதா போனதுக்கு அப்புறம் தான் அவங்க ஓப்பன் அப் ஆகி கொஞ்சம் மற்றவங்க கூடயே பழக ஆரம்பித்து விளையாட ஆரம்பித்தாங்க. தெரியல. அடுத்தது சௌந்தர்யா எழுந்து சத்யாவுக்கு 15 நாள் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதாவது அவர் கேப்டன்ஷிப்பில் இருந்தார் இல்லையா, அந்த 2 வாரத்துக்கு அப்புறம் அவர் வெளியிலேயே தெரியலன்னு, அது என்னமோ உண்மை. அடுத்தது நம்ம சாச்சனா எழுந்து அன்ஷிதா கொடுத்தாங்க, அவங்களும் 14 நாள் அப்படின்னாங்க. அதுக்கு அவங்க ஏதோ காரணம் சொன்னாங்க, ஒன்றும் பெருசாக மனசில் பதியல. அடுத்தது ஆனந்தி ரயானுக்கு கொடுத்தாங்க 2 days, அதாவது 2 நாளில் அவர் எதுவுமே விளையாடலை, அப்படியே விட்டுட்டார் அப்படின்னுட்டு. ஆனால் இந்த வாரம் தான் அவர் ராஜகுருவாக கொஞ்சம் நிறைய பேசினார், விளையாடினார். அவர் பெண்கள் டீமோடு அப்படியே கலந்து இதுவாகிட்டார், அவர் வெளியிலேயே தெரியல அப்படின்னாங்க ஆனந்தி. அடுத்தது ரஞ்சித் 2 வாரம்னு சொல்லிட்டு வர்ஷினிக்கு, இது எதுவுமே யாருமே கரெக்டாக அனலைஸ் பண்ணி கொடுத்தா மாதிரி தெரியல, ஒரு சில பேரை தவிர. ஜெஃப்ரி ஆனந்திக்கு கொடுத்தான். வைல்டு கார்டு என்ட்ரி உள்ளே வந்ததுக்கு அப்புறமா 35 நாளில் அவங்களோட ஆட்டமே முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் அவங்க விளையாடலைன்னு. அது என்னமோ உண்மை. வைல்டு கார்டு என்ட்ரியில் வந்ததில் ஆனந்தி தான் நிறைய சேஞ்சஸ் இதில். அதுக்கப்புறம் அவங்களோட குரல் பெருசாக கேட்கவே இல்லை. அடுத்தது அருண் எழுந்து மஞ்சரிக்கு 14 நாள், அந்த கேப்டன்ஷிப்னு எப்போ வந்ததோ அதோடு அவங்க விளையாட்டு முடிஞ்சு போச்சு, அவங்களால அதுக்கு மேலே விளையாட முடியல அப்படின்னாரு.
தர்ஷிகா வந்து ரஞ்சித்துக்கு 21 நாள், அதாவது அந்த டிவி டாஸ்க் ஒன்று வந்தது இல்லையா, அதில் மட்டும் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். அதுக்கப்புறம் ஸ்கூல் டாஸ்கில் கூட தான் அவர் நல்லா பண்ணினார். ஆனால் இவங்க என்னமோ இந்த மாதிரி சொல்லி அவரை முடிச்சு வச்சுட்டாங்க. அடுத்தது அன்ஷிதா எழுந்து தர்ஷிகா 27 நாள், அதாவது தர்ஷிகா 2 வாரம் கேப்டனாக இருந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க இல்லையா, அதுக்கப்புறமாவே அவங்கள வெளியில் பார்க்க முடியல அப்படின்னுட்டு தர்ஷிகாவும் இந்த கூட்டத்தில் தொலைந்து போன ஒருவர் தான். வர்ஷினி வந்து ரஞ்சித்துக்கு 32 நாள் அப்படின்னு கொடுத்தாங்க. அவங்களும் நான் வந்து பார்த்ததில் அதுக்கப்புறம் அவர் விளையாடவே இல்லை அப்படின்னாங்க. அடுத்தது விஷால் வந்து ஜாக்லினுக்கு 7 நாள், அதாவது வீட்டுக்குள்ளே வந்தப்போ இந்த ஹவுஸ் சண்டை இருந்தது இல்லையா, இந்த இடத்துல கேர்ள்ஸ் அந்த இடத்துல பாய்ஸுன்னுட்டு அதை நான் எப்படி ஒத்துக்கணும்னு ஒரு சண்டை ஆரம்பித்தாங்க ஜாக்லின். அந்த சண்டையை எப்போ சமரசம் பண்ணாங்களோ அதுக்கப்புறமா அவங்க ஆட்டமே இல்லை, வெறும் சத்தம்தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் எங்கே பிரச்சனை இருக்கோ அங்கே கத்துறது மட்டும்தான் இருக்குது, அவங்க கேமாக விளையாடலை அப்படின்னு விஷால் சொன்னார். சிவா வந்து ரஞ்சித்துக்கு 25 நாள் கொடுத்தாரு. ஏன்னா ஒப்பீனியனை வந்து ரொம்ப ஹோல்ட் பண்ணுறாரு, அவர் நல்ல ஓப்பனப் ஆகி பேசணும் அதுக்காக அப்படின்னாரு. ஜாக்லின் ஆஸ் யூஷுவல் எப்போ விஷால் கொடுத்தாரோ அப்பயே நமக்கு தெரியும். அண்ட் ஜாக்லினுக்கு விஷாலை கண்டாலும் அந்தளவுக்கு ஆறதில்லை, விஷாலை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. 25 days அப்படின்னு கொடுத்தாங்க. எதுக்குனாக்கா அவன் வந்து ஒரு ஃபன்னி ஃபேஸ் வச்சுட்டு ஒரு இதுவாக என்டர்டெய்னராக 25 நாள் விளையாடினான், அதையே ரிப்பீட் பண்ணான் அடுத்த 25 நாள், இதுக்கு மேலே ஒன்றுமே அவனுக்கு விளையாடுறதுக்கு இல்லை அப்படின்ட்டாங்க. பவித்ரா வந்து விஷாலுக்கு 40 days கொடுத்தாங்க. ஏன்னா ஃபன்லேயே அவர் எல்லாத்தையும் ஓட்டிடுறாரு, 40 நாள் ஓடிடுச்சு, அதுக்கு மேலே அவருக்கு பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. அடுத்தது ரயான் எழுந்து ரஞ்சித்துக்கு 7 days அப்படின்னு சொன்னார். அந்த ப்ராங்க் ஒன்று நடந்தது இல்லையா ரவீந்தர் இருக்கும்போது, அந்த ப்ராங்க்குக்கு அப்புறமே ரஞ்சித் காணாமல் போயிட்டாரு அப்படின்னுட்டு அதெல்லாம் ஒத்துக்கக்கூடியதாக தான் இருக்குது. அந்த ப்ராங்கில் மட்டும் கொஞ்சம் ஏதோ தெரிஞ்சார், அதுக்கப்புறம் அவரையும் காணாமல் போயிட்டார். சத்யா வந்து தர்ஷிகாவுக்கு 21 days கொடுத்தாங்க. எகெயின் கான் ஆஃப்டர் ஹர் கேப்டன்ஷிப். அந்த கேப்டன்ஷிப் இது பண்ணதுக்கு அப்புறமா அவங்க பெருசாக பேசலை, எதுலேயுமே கலந்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது ஜாக் எழுந்து சொன்னாங்க, எப்பவும் அதாவது யார் யாருக்கெல்லாம் நிறைய வந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு ஜாக்கு தன்னோட ஒப்பீனியனை சொன்னாங்க. எப்போவுமே ஒரே மாதிரி இருக்க முடியாது சார், அவங்களுக்கு வந்து விஷால் மட்டும்தான் கொடுத்தான் மோரார்லெஸ். அதுக்கு வந்து காமெடி கலந்து இவர் பேசிட்டு போயிடுவார், ஒரு என்டர்டெயின்மெண்ட்ங்கிற முகமூடியில் இவர் போயிடுவார். பட் நான் தேவையான இடத்துல என் குரலை கொடுப்பேன், என் குரல் எல்லா இடத்துலையும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னாங்க. அன்ஷிதா வந்து முத்து கொடுத்ததை மட்டும் நான் அக்செப்ட் பண்ணுறேன், நான் நார்மலாகவே பெருசாக பேசுகிற பர்சன் கிடையாது, அதனால் மற்றவங்க சொல்கிறத வந்து நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், தேவையான இடத்துல நான் பேசிட்டு தான் இருக்கேன் அப்படின்னாங்க. ரஞ்சித் வந்து சார் நான் இதை ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறேன் சார் அப்படின்னாரு. என்ன சார் இதில் பாசிட்டிவாக பார்க்குறதுக்கு இருக்குது அப்படின்னா, நான் வந்து நிலைக்குலையாமல் இருக்கணும் சார் இந்த மாதிரியான கமெண்ட்ஸை வச்சு, இனிமே தான் சார் ஓப்பனப் ஆகி என்னோடய விளையாட்டையே ஆரம்பிக்கணும். அதுவும் அவர் கொஞ்சம் ஏதாவது விளையாடணும்னு யோசிக்கிறாரு. சிவா வேறு நிறைய உசுப்பேற்றி விடுறாரா, நீங்கள் ஓப்பனப் ஆகி பண்ணணும், நீங்கள் எப்படியே உட்காந்துட்டு இருக்கக்கூடாதுன்னுட்டு. ஸோ அந்த தாட்ஸ் எல்லாம் அவருக்கு அப்படியே பயங்கரமாக போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறதுன்னு ஈவன் எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவர் உட்காந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருந்தார். நம்ம ஏதாவது பண்ண ஆரம்பிக்கணும், இது வரைக்கும் பாய்ஸ் கேங் நம்மளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, இனிமேல் அந்த கூட்டிகிட்டு வர்றதுக்கான இது இருக்காது அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருந்தது. அடுத்தது தர்ஷிகா சொன்னாங்க, சார் எல்லாருக்குமே கிராஃப் என்றைக்குமே ஒரே மாதிரி இருக்காது, அது சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். நான் என்னோடய கேப்டன்ஷிப்பாக இருக்கும்போது நான் ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்டர்டை நான் மீட் பண்ணலைன்னு இவங்க எல்லோரும் நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன், அதனால தான் இது நான் வெளியில் தெரியல அப்படின்னாங்க. அடுத்தது விஷால் எழுந்து, சார் நான் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுங்கிற ஒரு ஃபன்னி மாஸ்க்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க, ஆனால் அதுதான் என்னுடைய இயல்பு, நான் ஒரு என்டர்டெய்னர், ஸோ நான் என்னோடய என்டர்டெயின்மெண்ட் இதை நான் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்லாம் சொன்ன உடனே விஜய் சேதுபதி சார் சொன்னார், இதெல்லாம் வந்து உங்களுடைய செல்ஃப் மேலே ஒரு கவனத்தை கொண்டு வரத்துக்கு, மற்றவங்க உங்களை பற்றி இன்னும் ஒப்பீனியன் வச்சுருக்காங்க, நீங்கள் இன்னும் எப்படி ஓப்பனப் ஆகி இது எல்லாத்தையும் கடந்து வரணுங்கிறதுக்காக தான் இதை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி வந்து நடந்துக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு விஷாலை வந்து நீங்கள் இப்படியே என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு அதே சமயம் கேமையும் விளையாடுங்க, யூ ஆர் சேவ்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டார். அடுத்தது
எல்லாரும் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆஸ் ஐ செட், நான் வந்து சம்மந்தி சண்டையில் நானே வரலையேன்னு அன்ஷிதா சொல்கிறாங்க, இது ஃபேக்காக இருக்குங்கிறாங்க. சௌந்தர்யா சொல்கிறாங்க 2 வாரத்துக்கு அப்புறம் தானே நான் விளையாட ஆரம்பித்தேன் அப்படின்னுட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்தது திரும்ப வந்து ஷாப்பிங் பிரச்சனையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருண், முத்து நீங்கள் 2 பேர் அப்படின்னோடனே இவங்க 2 பேரும் ஆச்சரியமாக அப்படி எழுந்தாங்க. என்ன நினச்சிங்க அப்படின்னோடனே, சார் இந்த கேப்பில் நாங்கள் ஏதாவது பண்ணி வச்சிட்டோமா என்ன அப்படின்னு தான் சார் தோணுனுது அப்படின்னோடனே, நீங்கள் 2 பேரும் சேவ்டு. ஏன் ஏதாவது சொல்லிட்டு தான் சேவ்டுன்னு சொல்லணுமா? முதல்லையே நல்ல குஷியாக ஆரம்பிப்போமேனு தான் ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜாலியாக பேசிட்டு அடுத்தது வந்து எப்படி இருந்தது ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷிதா, சாச்சனா அண்டு ஜாக் கிட்ட கேட்டாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, சார் டைம் இல்லைங்கிறது ஸ்ட்ரைக்கே ஆகலை சார் அப்படின்னு ஆரம்பித்தோடனே, இருங்க நீங்கள் தான் முதல்லேருந்து ஆரம்பித்து அப்படியே சுற்றி விட்டு சொல்லுவீங்களே, ஸோ அந்த மாதிரி உங்களோட பாணியில் சொல்லுங்கன்னொன்னே அவங்க பிளான் பண்ணினதுலேருந்து ஆரம்பித்து உள்ளே போய் எடுத்து எப்படி அதுக்கு பில் போட ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் எப்படி இதுவாச்சு, எப்படி ஜாஸ்தியாச்சு, எல்லாம் யார் யாருக்கு எவ்வளோ பைசா ஷேர் பண்ணிக்கிட்டாங்க எல்லாத்தையும் சொன்னாங்க. ஜாக்லின் சொன்னாங்க 3000 பிரிச்சுக்கிட்டோன்னுட்டு. வேற சாச்சனா சொன்னாங்க அவங்க 2 பேரும் 3500 எனக்கு 3000 அப்படின்னாங்க. வேற அன்ஷிதா சொன்னாங்க எனக்கு 4000. உடனே அவர் சொன்னார், இதுலேயே உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குது யாருக்கு என்ன அமௌண்ட்டுங்கிறது, அங்கே உள்ளே போய் யார் தப்பு பண்ணது அப்படின்னோடனே, சார் நாங்கள் வந்து மஞ்சரி தான் சார் பாயிண்ட் அவுட் பண்ணாங்க அப்படின்னு ஆரம்பித்தாங்க. மஞ்சரி சொன்னாங்க, சார் நான் இதை சொல்லலை, நான் வந்து எதுக்கு சாச்சனாவே அனுப்பணும்னு கூட நான் சொல்லலை, ஆப்ஷன் யோசிங்க யார் நல்லா ஷாப்பிங் பண்ணுவாங்கன்னுட்டு, ஒருத்தங்க பிடிவாதம் பிடிக்கிறாங்கங்கிறதுக்காக அவங்களையே அனுப்பணுமா அப்படின்னாங்க. அதே மாதிரி மஞ்சரி இதுவும் சொன்னாங்க, சாச்சனாவை எல்லாரும் சொல்லும்போது பாயிண்ட் அவுட் பண்ணும்போது மற்றவங்க 2 பேரும் பேசாமல் இருந்ததுனால தான் கில்ட் அத்தனையும் சாச்சனா மேலே போச்சு. ஆனால் இவங்க எல்லோரும் எப்படி திருப்பிட்டாங்க, மஞ்சரி அண்ட் சௌந்தர்யா சாச்சனா மேலே அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் வச்சுருக்காங்க. பிகாஸ் சாச்சனா சொன்னாங்க, எனக்கு ஒதுக்கின அமௌண்ட்டு 3000, நான் ஷாப்பிங் பண்ண அமௌண்ட்டு 2190, 2900 நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி ஞாபகம், இன்றைக்கி 2190ன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க மேலே தப்பு இல்லை, மற்றவங்க அவங்க மேலே இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் வச்சு அதனால் இவங்க தான் இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நீங்களாக முடிவு பண்ணிடுறதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொஞ்சம் ஹார்ஷாவே தான் கொஷின் கேட்டார். உங்கள் எல்லாருக்குமே அவள் வந்து ஒரு அதிக பிரசங்கி அப்படிங்கிற ஒரு ப்ரீ ஜட்ஜ்டு நோஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கு சாச்சனா அப்படின்னு எல்லாம் பேசிட்டு சவுண்டு அண்டு சௌந்தர்யா அண்டு சாச்சனா தவிர மற்றவங்க எல்லோரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் 2 பேருக்கும் ஜாம்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டார். ஆமாம் சார் ரொம்ப பிடிக்கும் சார்னோன்னே, சரி நிறைய இந்த வீட்டில் இருந்து ஜாமையும் ப்ரெட்டையும் சாப்பிடுங்க, நீங்கள் 2 பேருமே சேவ்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டார். உடனே இங்கே ஹவுஸில் ஒரு சின்ன டிஸ்கஷன். தென் திரும்ப வந்து ராஜாங்கம் டாஸ்க் விளையாடினீங்களே எப்படி இருந்தது அப்படின்னு ஆரம்பித்தார். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சார்னு எல்லாரும் அப்படியே அனானிமஸாக குரல் எழுப்பினாங்க. ராஜா ராணி எப்படி இருந்ததுன்னு இவங்க 2 பேரையும் எழுப்பி கேட்டாங்க. கேட்ட உடனே, ராஜா ராணிங்கிறது ஒரு அதிகாரம் இல்லையா, அதை நீங்கள் பயன்படுத்தினீங்களா அப்படின்ன உடனே, ராஜா நான் இறங்கி விளையாட ஆரம்பிச்சிட்டேன் சார், அவன் போன வாரம் பண்ண மாதிரியே அப்படியே பொதுவாக நான் இறங்கி விளையாட ஆரம்பிச்சிட்டேன் சார். சரி சார் நீங்கள் என்ன விளையாடினீங்க, எந்த மாதிரி விளையாடினீங்க அதை விளக்கி சொல்லுங்கன்னா, மொதல் நாள் எனக்கு தெரியல சார், நான் உட்காந்துட்டு இருந்தேன், 2வது நாள் நானே வந்து இதெல்லாம் பண்ணணும் இப்படிலாம் பண்ணணும் இப்படியே தான் சார் பேசினார். இதெல்லாம் பண்ணணும் இப்படியே தான் பண்ணணும்னு எதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டவுடனே திரும்ப குழப்பின்னு பேச, உடனே அருண் எழுந்து, தளபதி ராஜகுரு ஆட்சி தான் சார் நடந்தது 2 சைடுமே அப்படின்ட்டாரு. ஆனந்தி வந்து, அவங்க எதுவுமே பண்ணலை சார், ஆஸ் அ ராஜா அவர் நிறைய பண்ணுவார் அப்படின்னு நினச்சேன், அதுவும் இந்த வாரம் அவருக்கு விளையாடுறதுக்கு செம சான்ஸு, நிறைய டிசைட் பண்ணலாம், நிறைய பொறுப்பெடுத்துட்டு முடிவுகள் சொல்லலாம்னு நினச்சேன், ஆனால் தளபதி சொல்கிறத மட்டும்தான் கேட்டார், நல்ல வேலை இந்த கேரக்டர் நமக்கு இல்லையே கிடைக்கலையேன்னு தோன்ற அளவுக்கு தான் இவங்க பண்ணாங்க அப்படின்னாரு. உடனே இவர் ரயான் சொன்னார், சார் நாங்கள் கொடுத்த ஐடியாவில் ஜஸ்ட்டு ஓகே மட்டும்தான், அவராக ஒரு சில ஐடியா கொண்டு வந்தார், அது எதுவுமே நல்லா இல்லை, ஸோ நாங்கள் ஒரு 3 நாள் கொடுத்ததில் ஓகே இதை பண்ணலாம் அப்படின்னு தான் சார் சொன்னார் அப்படின்னோடனே, இல்லை நான் அவர் ஆரம்பித்தோடனே சுத்தாதீங்கிற மாதிரி இவர் பார்த்தாரு. உடனே முத்து எழுந்து, ஃபஸ்ட்டு டாஸ்கில் ஃபஸ்ட்டு டே உன்னோட பங்களிப்பு என்ன இருந்தது, அதாவது 5 ஸ்டார் டாஸ்கில்
ஈட் 5 ஸ்டார் டூ நத்திங்னு கொடுத்துருந்தாங்க. அதில் உன்னோட என்ன பிக்சர் போட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்டார். ராஜா வேஷம் பிக்சர்னோடனே அதை தான் நீ பண்ணின. மொதல் நாள் அப்படி இருந்த, 2வது நாள் ஏதாவது பண்ணணும்னு எழுந்த, உன்னை அமுக்கி பிடிச்சி உட்காத்தி வச்சுட்டாங்க, அவ்வளோதான், விட்டுரு, புரிஞ்சிச்சா அப்படின்னொடனே உடனே விஜய் சொன்னார், லாஸ்ட் வீக்கும் நீங்கள் தெளிவாக பதில் சொல்லலை, இந்த இது செஞ்சதும் சரியாக பதில் சொல்லலை. இது நீங்கள் என்ன செய்யறதுங்கிறத புரிஞ்சுக்கங்க, அதை புரிஞ்சுக்கிட்டு வெளியில் வாங்க, சுற்றி பேசாதீங்க, அதை புரிஞ்சு நடந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்க. ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு தான் எல்லாருக்கும் தோணும். நான் இவங்க சொல்கிறாங்க நீ ஒன்றும் பண்ணலைன்னுட்டு, இல்லை நான் பண்ணினேங்கிறாரே தவிர என்ன பண்ணினேன்னு தெளிவாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்கிறாரே அப்படின்னு தான் மக்களுக்கு தோணும். அது உங்களை சேவ் பண்ணாது, அதை புரிஞ்சு விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இங்கே உடனே ஹவுஸ்மேட்ஸ் அதே விஷயத்த டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனந்தி நம்ம முத்துக்கிட்ட ஜெஃப் ஒரு பணியாளனா எங்கேயுமே கண்ணுக்கு தெரியல, ஜெஃபாக தான் இருந்தான். ஒரு பணியாள் படுத்துக்கிட்டு வேலை பண்ண மாட்டான். அதனால தான் நான் சொன்னேன், ஏன் வர்ஸ்ட் பெர்ஃபார்மர்னு ஜெஃப்பை யாருமே சொல்லலை அப்படின்னுட்டு உள்ளே பாத்ரூம் ஏரியாவில் ராணவ், சிவா அண்டு சத்யா பேசிகிட்டு இருக்காங்க. சிவா சொல்கிறாரு, நான் அன்றைக்கே சொன்னேன்னா இவங்க எல்லாருமா சேர்ந்து உன்னை அழுத்திட்டாங்க, உன்னுடைய வாய்ஸை நீ தான் வெளில கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நீ அதை பண்ணலை, நான் அன்றைக்கே சொன்னேன் உங்ககிட்ட அப்படின்னு சிவா சொல்லி அதை இது பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அடுத்தது ராணியை பற்றி கேட்க ஆரம்பித்தார். ராணி சாச்சனா, ராஜகுரு ராணி இந்த மாதிரி சாச்சனா சொல்கிறாங்க, ராஜகுரு தான் ராணி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க, அதனால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல சார் அப்படின்னாங்க. உடனே சத்யா சார் இந்த மாதிரி இவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க, மஞ்சரி பேசுவாங்க, இப்படி ஒரு குழப்பத்திலேயே முடிஞ்சு போயிடுச்சு சார். இருங்க என்ன சொன்னீங்க அப்படின்னோடனே ஒரு குழப்பத்திலேயே முடிஞ்சுது சார். இதை தான் சார் வாரம் எனக்கு பண்ணுறீங்க, உங்களால் ஒரு வாரத்துக்கே இது முடியலையே, நான் இத்தனை வாரமாக தாங்கிட்டு இருக்கேனே அப்படின்னாங்க. என்ன குழப்பி விடுறீங்கல்ல அப்போது அப்படின்ன உடனே எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. அடுத்தது அன்ஷிதா தளபதி அண்ட் ராஜகுரு டாமினேஷன் தான் சார் அதிகமாக இருந்தது அப்படின்னாரு. மஞ்சரி சார் என்னோட தவறு தான், பல விஷயங்களில் நான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணினேன் அப்படின்னோடனே சாச்சனா உடனே குறுக்க பூந்து இல்லை இது என்னோட தவறு தான், ஒரு ராணியாக இதுதான் இப்படி தான் நான் பேசியிருக்கணும், நான் பேசலை அப்படின்னோடனே விஜய் சேதுபதி சொன்னார், எவிக்டாகி போய் திரும்ப ஒரு ராணியாக இந்த வீட்டில் உன்னை உட்கார வச்சுருக்காங்க, அப்போ நீ இதை எப்படி விளையாடி இருக்கணும், எப்படி நீ நடிச்சிருக்கணும், அதை நீ பண்ணல பாரு. நேத்திக்கு சாச்சனாவை அடிக்கெல்லாம் அது அழுதுட்டு வேற வந்துதா, இன்றைக்கி அப்பா அப்படியே தடவி கொடுத்து பேசிகிட்டு இருந்தார். உண்மையிலே ஒரு அப்பா பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி பேசிகிட்டு இருந்தார் அவர். அதை உபயோகிக்கவே இல்லையேன்னு அவருக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்தாரு. அப்புறம் ஜாக் அண்டு சாச்சனா கிட்ட மஞ்சரி சொல்கிறது சரியா அப்படின்னு கேட்டு, ஆனால் இந்த இது சரியில்லை, அவங்க மஞ்சரி அவங்க பண்ணுறதே சரியில்லை, அவங்க தன்னுடைய ஸ்டான்ஸையே மாற்றிக்கிறாங்க, எப்போ எது பேசுகிறாங்க அப்படின்னு தெரிய மாட்டேங்குது, ஒரு சமயம் தளபதியாக பேசுகிறாங்க, ஒரு சமயம் கேப்டனாக பேசுகிறாங்க. ஜாக் இதை முதல்ல சொன்ன கூத்தம்தான், ஏன்னா மஞ்சரியை கொஞ்சம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஜாக் அண்டு பவித்ரா 2 பேரையும் உங்களுடைய கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணீங்க, பவித்ரா ராஜகுருவாக நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணீங்க இந்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே சேவ்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்தது ரோஸ்ட்டு ஃபன்னாக இருந்திருக்கலாம், ஆனால் அந்த ரோஸ்டிங்கில் பயங்கர வன்மம் தான் இருந்தது. நீங்கள் சௌந்தர்யாவையும் சிவாவையும் பண்ண ரோஸ்ட் ஆகட்டும், இல்லை சௌந்தர்யா பாய்ஸை நிற்க வச்சு பண்ண ரோஸ்ட் ஆகட்டும், வன்மம் தான் வெளியில் வந்ததே தவிர அது இன்னும் ஃபன் கலந்து இருந்திருக்கலாம். ஸோ நான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணவே விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ராணவ் சேவ்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரத்துலேருந்து ஒழுங்காக விளையாடணும் நீங்கள் அப்படின்னு அவருக்கு ஒரு சின்ன அட்வைஸும் கொடுத்துட்டு எவிக்ஷன் பற்றி பிக் பாஸ் சொல்லுவார், நான் உங்களை அப்புறம் பார்க்குறேன்ட்டு போயிட்டாரு. இந்த வார எவிக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக நடந்தது. கார்டன் ஏரியாவில் கேடயம் அண்டு கேடயத்தில் வால் சொருகப்பட்டிருந்தது. எல்லா 4 பேர், தர்ஷிகா, வர்ஷினி, ஆனந்தி அண்டு ரயான் 4 பேரும் வரிசையாக நின்று அவங்க பேர் போட்ட வால் இருந்தது. அவர் பிக்பாஸ் சொல்லும்போது ஒரே சமயத்தில் வாழை தூக்கி காமிக்கணும். எல்லா வாலும் பச்சையாக இருந்தது, வர்ஷினியோட வாலில் மட்டும் கடைசியில் செகப்படிச்சிருந்தது. ஸோ வர்ஷினி நீங்கள் தான் எவிக்டட் அப்படின்னு சொன்ன உடனே வர்ஷினி ஸ்போர்ட்டிவாக எடுத்துட்டாங்க. அதை தர்ஷிகாவுக்கு பயங்கர சந்தோஷம்.
சிவா வந்து உடனே விஷால்கிட்ட நான் அப்பயே சொன்னேன் இல்லையா இவ சேவ் ஆகிடுவான்னுட்டு. அவருக்கும் இவ 2 பேரையும் சேர்த்து வச்சு பார்க்கணுன்னு ஆசையான்னு தெரில. அது ரெண்டும் என்னமோ வழிஞ்சிட்டு நின்றுட்டு இருந்தது. நல்லா இல்லைங்க விஷால், இது அதை பண்ணுறத ஒழுங்காவது பண்ணுங்க. ஒரு மாதிரி கிரிஞ்சாக இருக்குது அந்த விஷயம். உடனே வர்ஷினி பொண்ணு இவங்கேயே உள்ளேயே எல்லாருக்கும் பாட்டு பாடிட்டு நம்ம நண்டு பிராண்டு கொடுத்தா இவங்களுக்காக உயிரெழுத்துக்கள் பதிக்கப்பட்ட ஒரு டெய்ல் கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு வெளியில் வந்து ஸ்டேஜ்லேயும் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக பேசிட்டு எல்லாருக்குமா ஒரு பாட்டும் பாடிட்டு ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக தான் அந்த பொண்ணு வெளியில் போச்சு. அவங்க வந்து சௌந்தர்யா, ஜெஃப், ஜாக்லின் அண்ட் ரயானை வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னாங்க. முத்துவையும் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னாங்க. இந்த வீட்லேயே ரொம்ப ரொம்ப ஜென்டிலான சோல் பவித்ரா, ரொம்ப நல்ல மாதிரி அப்படின்னு பவித்ராவையும் இது பண்ணாங்க. சத்யாவை பார்த்து சார் அவனை வெளில அனுப்பிச்சிடுங்க சார், அவன் வந்து தாங்க முடியல அவன் தொல்லை அப்படின்னாங்க. ஸோ இவங்க 4 பேருமா சேர்ந்து அவங்களுக்காக ஒரு நட்பு சாங்கை வேறு பாடினாங்க. எல்லாம் பாடிட்டு அவங்க கிளம்பின உடனே விஜய் சேதுபதி சொன்னார், ஆட்டம் என்ன முடியல, எல்லோரும் உட்காருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எல்லோரும் என்னவா இருக்கும்னு யோசிக்கும்போது திரும்ப வந்து கார்டன் ஏரியாவில் ஒரு கிஃப்ட் இருக்குது பாருங்க அப்படின்ன உடனே எல்லோரும் வைல்டு கார்டு என்ட்ரியா இல்லை டபுள் எவிக்ஷனா. ஒருத்தர் வந்து நம்ம சௌந்தர்யா வந்து சார் உள்ளுக்குள்ளே பாம்பு இருக்க போகுது சார் அப்படின்னாங்க. ஒருத்தர் தர்ஷா இருக்காங்க உள்ளுக்குள்ளேன்னாங்க. ஒவ்வொருத்தரும் ஒன்று யோசிக்க அதை பிரித்து பார்த்தா சிங்கம் சிங்கிளாக தான் வரும் அப்படின்னு இருந்தது. ஸோ சிங்கிளாக யாரோ வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க, வீட்டுக்குள்ளே போய் பார்க்கணுன்னு நான் போய் பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் இருந்த கோடை எடுத்துட்டாங்க. ஹவுஸ் இஸ் ஒன் நவ். ஆமாம், ஃபஸ்ட்டு பாய்ஸு கேர்ள்ஸுன்னு தனியாக வச்சு பார்த்தாங்க. பாய்ஸ் ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்கன்னு வெளியிலையும் குரல் ஓங்கினுது, உள்ளேயும் ரொம்ப பேச ஆரம்பித்தாங்க. சரி மாற்றி கொடுப்போம், கேர்ள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா கேர்ள்ஸ் அதை சுத்தமாக சரியாக ஹேண்டில் பண்ணவே இல்லை. அதை ரொம்ப ரொம்ப எந்த அளவுக்கு கேவலமாக ஹேண்டில் பண்ணமோ அவ்வளோ கேவலமாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அண்ட் உள்ளுக்குள்ளே வந்து கிச்சனில் பெருசாக அவங்க ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல. யார் வேணாலும் அன்ஷிதா இவங்களுக்கு குக் பண்ண ஹெல்ப் பண்ணுறாங்க, எல்லாம் ஒன்றா மண்ணா நடந்துகிட்ருக்காங்க. அதனால் நம்ம வேறு எதுக்கு ஒரு கோடை கிழிச்சு இவங்க விளையாட்டை கெடுக்கணும், கோட்டை எடுத்துருவோம், சேர்ந்து அடிச்சுக்கங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் யாருக்காகவும் யாரும் விளையாட வேண்டாம், உங்கள் டீம்மேட்ஸை காப்பாற்றணும்னு விளையாட வேண்டாம், எல்லாரும் ஒத்தனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு பின்னால் ஓடி ஒளியறதெல்லாம் இனிமேல் நடக்காது. ஸோ எல்லாரும் சிங்கம் சிங்கிளாக வரணுங்கிறது மற்றவங்களையும் எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் அந்த சிங்கமாக இருக்கக்கூடாது, சிங்கிளாக நின்று விளையாடுங்க அப்படின்னு எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுத்துட்டு 50 நாள் ஆயிடுச்சு. ஸோ ஒழுங்காக விளையாடுங்கன்னாரு. என்ன ஆச்சுன்னொன்னே நம்ம தீபக் அண்டு முத்து எல்லோரும் சொல்கிறாங்க, சார் மைண்டு வந்து ஒரு மாதிரி ஃபார்மாட் ஆகிடுச்சு. அஃப்கோர்ஸ் பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம்னு ஃபார்மாட் ஆகிருக்கு, 2 குரூப் அப்படின்னு இருந்தது. இனி என்ன பண்ணுறதுனே யாருக்கும் தெரியாது, அதுதான் பிரச்சனை. இது வரைக்கும் சிந்திச்சு விளையாடிட்டு இருந்தவன் அவன் கேமை அப்படியே தொடருவான், அவனுக்கு பின்னால் ஒளிஞ்சவங்க எல்லாம் இப்போ வெளியில் வரணும். ஸோ அவங்க புதுசாக திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ எல்லாருமே கத்தி தூக்க ஆரம்பிச்சிருவாங்களே சார், எல்லாரையுமே சந்திக்கணுமே சார். ஆமாம், ஒத்தனை மட்டும் முன்னிறுத்தி மற்றவங்க எல்லோரும் பின்னாடி நின்னீங்க, கேர்ள்ஸில் ஒத்தரை மட்டும் முன்னிறுத்தி எல்லோரும் பின்னாடி நின்னீங்க. இப்போ எல்லோரும் தனித்தனியாக வாங்க கத்தியை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் 50 days தான் டிசைட் பண்ண போகுது. யாருக்கு பைசா, யாருக்கு கப்பு, யாருக்கு மக்கள் மனசில் இடம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் யார் பின்னாலையும் ஒழிய முடியாது, எல்லாரும் நெக்ஸ்ட் கட்டத்துக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராணவுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிவிட்டு அவரே போய் ஸ்டோர் ரூம்லேருந்து ஒன்று எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னாரு. ஸ்டோர் ரூம்லேருந்து சிட்டு வந்தது, எல்லாரையும் ஒரு சிட்டு எடுத்துக்க சொன்னாங்க. பார்த்தா லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு இருந்தது. உடனே எல்லோரும் லெஃப்ட் ரைட்டாக உட்காந்தோடனே இது குரூப்பு கிடையாது, இது கேங் கிடையாது, எதுவும் கிடையாது, இது ஜஸ்ட்டு ஃபார் பெட்ரூம். ஏன்னா யாருக்கு எந்த பெட்ரூம்னு அடிச்சுக்க ஆரம்பிச்சிக்க கூடாதுங்கிறதுனால எகெயின் கேர்ள்ஸ் அத்தனை பேரும் சேஃபாக இருக்குன்னு ஒரே பெட்ரூமில் ஒதுங்கிட்டாங்கன்னா அதனால் இவங்களே பெட்ரூமையும் பிரித்து கொடுத்துட்டாங்க. பாய்ஸ் பெட்ரூம் முன்னாடி இருந்தது இல்லையா, அது ஒரு குரூப்புக்கும் இது லெஃப்ட்டு ரைட்டு அப்படி பிரிச்சுட்டாங்க. முத்து, அருண், விஷால், சிவா, அதுக்கப்புறம் சத்யா, தென் யாருன்னு கேர்ள்ஸில் ஆனந்தி இருந்தாங்க, சாச்சனாவும் இந்த சைடு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி 2 குரூப்பாக பிரிஞ்ச உடனே அந்த சைடு வந்து நல்லா தெரிஞ்சது ஜாக்லின், மஞ்சரி, ரயான், சவுண்டு,
இவங்கெல்லாம் அந்த பக்கம், பவித்ரா தர்ஷிகாலாம் அந்த பக்கம். ஸோ இவங்க முத்து சொல்கிறாரு, ஏய் இங்கே அழிச்சாட்டியம் பண்ணுறவங்க எல்லாம் ஒரே கேங்காக ஒன்றா வந்து சேர்ந்துட்டோம்யா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. அவர் நினைக்கிறாரு இதெல்லாம் அப்படியே ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் அப்படின்னுட்டு. ரஞ்சித் அந்த சைடு போயிருக்காரு, ஜாக்லின் அவங்க இருந்த சைடு ரஞ்சித் போயிட்டார். தீபக் எங்கே இருந்தாருன்னு நான் கவனிக்கல. அருண் இந்த சைடுங்கனால அவர் எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ சொல்கிறாரு, சார் இனிமே தான் ஆட்டம் ஆரம்பிக்குது, எல்லோரும் ஓப்பன் ஆகி அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க, இது தாண்டி ஃப்ரெண்டாக இருக்காங்க பாருங்களேன், அதுதான் உண்மையான நட்பு, உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறாங்க. வெளியில் கார்டன் ஏரியாவில் மஞ்சரி, முத்து அண்ட் தீபக் பேசிகிட்டு இருக்காங்க. மேஜராக மஞ்சரியும் முத்துவும் தான் பேசுகிறாங்க. இனிமே தான் புள்ளி கேங் வந்து ஃபார்ம் ஆகும், யாரை யார் வச்சு அடிக்கிறாங்கங்கிறது தெரியும். ஆல்ரெடி வீட்டில் 2 புள்ளி கேங் இருக்குன்னொன்னே முத்து சொல்கிறாரு, அது புள்ளி கேங்லாம் இல்லைங்க, அது சும்மா சப்பை அப்படிங்கிறாரு. எனக்கு ஸ்பேஸ் கொடுக்கலைன்னு சொல்கிறாங்கல்ல, உனக்கான ஸ்பேஸை நீ தான் எடுத்துக்கணும்னு காமிச்சிட்டாரு. எல்லாருக்கும் எதிரில் சிரிச்சுக்கிட்டே பின்னாடி பண்ணுறாங்கல்ல யார், நம்ம ஜாக்லின், அவங்க ஒப்பீனியனை அழகாக திணிச்சிடுறாங்கல்ல, இனிமேல் தெரியும் என்ன ஆகுதுன்னுட்டு. அவங்க தான் ரீசன் சாச்சனாவை எல்லாரும் அவங்க தான் தப்பு பண்ணாங்கன்னு நினச்சிட்டது. பிகாஸ் சாச்சனாவை சொல்லும் போது, ஏய் நானும் தான் போனேன், அன்ஷிதாவும் தான் போனால், நாங்கள் 2 பேரும் கூட தப்பு பண்ணியிருக்கலாம் இல்லைன்னு ஒரு தடவை கூட அப்போ ஜாக்லின் சொல்லலை. இவங்க சொல்கிற மாதிரியே எல்லாருக்கும் எழுத்தாப்பில் சாட்டர்டே ஆச்சுன்னா சார்னு சிரிச்சிட்டே, நேத்திக்கு நான் சொன்ன மாதிரியே கம்பேரிங் பண்ணுற மாதிரி அழகாக சிரிச்சிட்டே அவங்களோட ஒப்பீனியனை க்ளீனாக சொல்லிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியே போயிட்டுருக்கு. ராணவ் வந்து பாத்ரூமில் போய் அழ ஆரம்பிச்சிடுறாரு. ஏய் அவன் அழறான்ப்பான்னு சொன்னோடனே ரயான் வந்து சொன்னோடனே பவித்ரா சொல்கிறாங்க, ஏய் என்கிட்ட தான் வந்து கேட்டான், உனக்கு மனசு கஷ்டமாக இருந்ததுன்னா நீ என்ன பண்ணுவேன்னுட்டு. நான் போய் அழுதுருவேன்னு சொன்னேன் அப்படின்னாங்க பவித்ரா. உடனே அவங்கள கூட்டிகிட்டு வா, கேக் வருமா என்னன்னு தெரியல, நம்மளாம் எல்லோரும் ஃபார்ம் பண்ணி அவனுக்கு ஒரு கேக் மாதிரி வெட்டிடலான்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் இருக்கிற 5 ஸ்டாரை கலெக்ட் பண்ணி கார்டன் ஏரியாவில் வச்சு ராணவோட கண்ணை மூடி கூட்டிகிட்டு வந்து அவரை கேக் கட் பண்ண வச்சு, தட் இஸ் அந்த 5 ஸ்டாரை கட் பண்ண வச்சு எல்லாருக்கும் கொடுக்க வச்சு அவருக்கு ஒரு சின்ன ஃபன், ஒரு சின்ன என்டர்டெயின்மெண்ட் கொடுத்து இவங்களும் என்டர்டெயின் ஆகிறாங்க. இது மாதிரியே இந்த எபிசோட் முடிஞ்சுது. நாளைக்கு மண்டே, புது நாள், புது என்ன சொல்கிறது, புது வாரம் ஆரம்பம். அடுத்த நெக்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் பிக் பாஸ் ஹவுஸ் ஆரம்பம். இனிமே எப்படி நாமினேஷன் கொண்டு வர போகிறாங்க, என்ன மாதிரியான இனோவேட்டிவான டாஸ்க்ஸ் கொண்டு வர போகிறாங்க. உண்மையிலேயே 2வது சீசன் 3வது சீசன்லலாம் செமையாக அடிச்சுக்கிற மாதிரிலாம் டாஸ்க் வரும். அந்த மாதிரி டாஸ்க்கை கொடுத்து இவங்களை என்கேஜ் பண்ணாங்கன்னா உண்மையிலேயே நல்லாயிருக்கும். இவங்க ஒருத்தரோட அடிச்சுக்கிறத தவிர்த்து அதில் நல்லா பண்ண ஆரம்பிப்பாங்க. இல்லைன்னா வெறும் பேச்சுன்னே போயிட்டுருக்கு எல்லா வாரமும். ஸோ அவங்களும் என்ன இனோவேட்டிவாக திங்க் பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.